அந்த விஜய் சார் துணிச்சலாக சொல்லிடணும். ஒரு ஆளுங்கட்சி வந்து எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, எங்களுக்கு மாநாடு நடத்துறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு தீபாவளிக்கு இதெல்லாம் வாழ்த்து சொன்னால் அது சிறுபான்மையர் ஓட்டை பாதிக்குமோ, பொதுமக்களுக்கும் அவரை எந்தளவுக்கு விரும்புகிறாங்கன்னு இதுக்கப்புறம் அவர் செயல்பட பொறுத்தே நம்மளுக்கு கணிக்க முடியும். நேற்றுக்கு விஜய் சார் வந்து மாலை போட்டிருக்காரு, பெரியார் திடலுக்கு போய் மாலை போட்டிருக்காரு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அதை பற்றி இல்லை, அது வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பெரியாரை முன்னிலைப்படுத்தினா அது மக்கள் ஆதரிப்பாங்கிறது ஒரு நினப்பு அவருக்கு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது வந்து இன்னொன்று, நேற்று ஒரு பிறந்தநாள் பெரியார், அது நிமித்தமாக போடலாம். தமிழ்நாட்டில் வந்து எல்லோரும் நினைக்கிற மாதிரி விஜய் சாரும் இந்த திராவிட அந்த 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 வழியிலே வந்துடுவாரோன்னு இருக்குது. பெரியாருக்கு ஒன்று வந்து ஒத்துக்கணும், நம்ம இங்கே வந்து பெரியார் வந்து ஒரு பகுத்தறிவை விதைச்சவர், முக்கியமாக பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அதோட முக்கியம் ஜாதி ஒழிகிறதுக்காக ரொம்ப குரல் கொடுத்துருக்காரு. நம்ம மக்கள் வந்து இப்போ அதெல்லாம் விட்டுறாங்க, ஜாதி ஒழிப்புக்காக குரல் கொடுத்தாரு, பெண் அடிமைத்தனத்துக்கு எதிராக குரல் கொடுத்தாரு, இதெல்லாம் விட்டாங்க. கடவுள் மறுப்பு தான் இன்றைக்கி பெரியார்னு ஒன்று ஆகிப்போச்சு. அதை உடைக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாருமே அந்த கடவுள் பெரியார்னா கடவுள் வணங்கு முட்டாள், சாமி வணங்குவனும் மூட நம்பிக்கை, அதை மட்டும்தான் இங்கே கொஞ்சம் பெருசுப்படுத்துகிறாங்க. அது இல்லை, பெரியாருங்கிறது வேற ஒரு பிம்பம் இருக்குது. விஜய் சார் வந்து எல்லாத்தையும் சொல்லணும். அதையும் பெரியார்கிட்ட போய் மாலை போடுறாங்கன்னா, பெரியார் பெண்ணடிமை எதிராக என்ன பண்ணார், ஜாதி ஒழிப்புக்கு எதிராக என்ன பண்ணார், அந்த கொள்கையை ஃபாலோ பண்ணணும் யாராக இருந்தாலும். பெரியாருக்கு மாலை போடுறதுங்கிறது ஒரு மரியாதை நிமித்தம். ஆனால் உண்மையிலே நம்ம பெரியாரை நேசித்தோம்னா அது இல்லை, அது அவர்கிட்ட கேட்கணும் நீங்கள். ஏன்னா அதில் தான் எல்லாம் டவுட் வருது எல்லாருக்குமே. இப்போ இதுவும் திமுக மாதிரி அந்த வழியிலேயே ஒரு சின்ன பயம் வந்துச்சுங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். எப்படின்னா, நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு தீபாவளிக்கு இதெல்லாம் வாழ்த்து சொன்னால் அது சிறுபான்மையர் ஓட்டை பாதிக்குமோ, அவங்களோட சப்போர்ட் வராதவங்க ஒரு சின்ன பயம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான இஸ்லாமியர்கள் ஒரு பிள்ளையார் சதுர்த்திக்கோ இல்லை தீபாவளிக்கோ வாழ்த்து சொன்னால் கோவப்பட மாட்டாங்க. இது அரசியல்வாதிகளோட அவங்களும் நினச்சிக்கிறது, ஓட்டு இங்கே தக்க வச்சுக்கிறதுக்காக திராவிட இயக்கங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னால் இஸ்லாம் ஓட்டு போயிடும், கிறிஸ்தவ ஓட்டு போயிடும். அப்போ இந்து தெய்வங்களை இழிவாக பேசினோம்னா அவங்களுக்குலாம் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில் தயவுசெய்து விஜய் சார் வந்துடக்கூடாது. விஜய் சார் இன்றைக்கி தளபதி விஜய் அப்படின்னா பெரும்பாலான மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு நடிகர், மனிதர். அவரில் வந்து இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அப்படிலாம் இல்லை, எல்லா மதத்துலேயும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க, எல்லா மதத்துலேயும் அவரை விரும்பக்கூடிய இருக்காங்க, எல்லா ஜாதியிலையும் அவருக்கு ரசிகர் இருக்காங்க. அதனால் எல்லா ஜாதி மக்களுக்கும் எல்லா மத மக்களுக்கும் அவர் பொதுவானவராக வர வேண்டும் என்பது என்னோட ஆசை. பெரியாரை